மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 121 சங்கீதம் 7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வாசிக்கிறோம். நாம் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு அந்த பர்வதத்திலிருந்து தான் நமக்கு வேண்டிய ஒத்தாசை, நமக்கு வேண்டிய பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 27 சங்கீதம் 5 சொல்லுகிறார், தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். நம்மை தீங்கு சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஆபத்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை கூடாரத்திலே மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். அந்த காலங்கள், அந்த விக்கினங்கள் கடந்து போன பின்பு தேவன் நம்மை கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்துகிற, உயர்த்துகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகவே தீங்கு வந்தாலும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் நமக்குண்டு. நாம் இப்படிப்பட்ட தீங்கை நாம் அறியாதிருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரசங்கி 8 கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை, கட்டளையிடுகிற வார்த்தைகளை மறந்து ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் கேட்க பொறுக்க மனதில்லாமல் நம்முடைய செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு நாம் செவியை சாய்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் அவைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் தேவன் நமக்கு தந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே எபேசியர் 6 தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலவற்றையும் செய்து முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தீங்கு நம்மை துக்கப்படுத்துவதில்லை, சேதப்படுத்துவதில்லை. ஆதியாகமம் 2 வாசிக்கும் பொழுது, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டார். ஆனால் அந்த சத்துரு கேட்கும் பொழுது, நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று சொல்லி கேட்கிறான். தேவன் கட்டளையிட்ட வார்த்தைகளை நாம் நமக்காய் பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலே அங்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்மை யார் கையிலையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். நமக்கு ஆதரவாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அனுகூலமாக்கி தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 28 வரும் பொழுது மெலிதா தீவிலே அங்கு வருகிறார். அப்பொழுது அந்த விறகுகளை அள்ளி போடும் பொழுது விஷப்பூச்சி அவருடைய கையை கவி கொண்டது. ஜனங்கள் எல்லாரும் சமுத்திரத்திற்கு இவன் தப்பி வந்தும் பழி இவனை விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறார்கள். ஆனால் இந்த பவுலோ அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்ததினாலே அந்த விஷப்பூச்சி அவனை தீங்கு செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய சொல்கிறாரோ, கட்டளை இடுகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது நாம் ஒரு தீங்கையும் காணாதிருப்போம். நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி நாம் தீங்கு வரும் பொழுது, ஆபத்து நேரிடும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கை கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். தீங்கு நாளில் நீரே அடைக்கலம் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, இப்படிப்பட்ட துன்பங்களின் மத்தியிலே, தீங்குகள் ஆபத்துகளின் மத்தியிலே நின்று உம்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீரே அடைக்கலமாய் பாதுகாவலராய் இருந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏழும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.